கலாச்சாரத்தையும் பொருளாதாரத்தையும் முழு வாழ்க்கையிலும் தன் தோளில் சுமந்து இந்த நாட்டை செதுக்கிய சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் மறைந்து விட்டார் என்பது ஒரு பௌதிக உண்மை. மனிதன் ரத்தமும் சதையுமாய் எலும்புமாய் இருப்பவன் மரிக்கிறான், தத்துவமாய் இருப்பவன் நிலைக்கிறான். அவனுக்கு மரணம் இல்லை. 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுப்பி இருக்கிறார்கள். தேசப்பாடலுக்கும் தேசிய கீதத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். எங்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தமிழ்நாட்டில் முன்னுரிமை கொடுத்தால் என்ன என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே நிலைப்பாடுதான். எனவே தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒத்த கருத்து, ஒருமித்த கருத்து, ஒற்றை புள்ளியில் இயங்குகிற கருத்து, தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் முதலில் பாடப்பட வேண்டும் என்று. இந்த தமிழ்தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் இன்று நினைவு நாள் கொண்டாடப்படுகிற முத்தமிழறிஞர் கலைஞர். அவர்தான் மனோன்மணியும் சுந்தரனார் எழுதிய பாடலை இசையமைத்து MS விஸ்வநாதனை வைத்து இசையமைத்து நாட்டுக்கு காணிக்கை செய்தார் என்று சொல்ல வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞரின் ஒரு பண்பாட்டை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதில் ஒரு வரி வரும்: கன்னடமும் கழிதெலுங்கும் கனின் மலையாளம் துளுவும் உன் உதரத்தே உதித்தெழுந்து ஒன்றுபல ஆயிடினும் ஆரியப்போர் உலக வழக்கு அழிந்து ஒழித்து சிவையா நின் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்பது மூலப்பாட்டு. அந்த மூலப்பாட்டில் ஆரியப்போர் உலக வழக்கு அழித்து ஒழித்து சிதையா என்ற வரி வடநாட்டு மக்களை புண்படுத்தும், சமஸ்கிருதம் பேசுகிறவர்களை புண்படுத்தும், ஆரிய பண்பாடு காக்கிறவர்களை புண்படுத்தும் என்று கருதிய கலைஞர் அவர்கள் மனம் புண்படக்கூடாது, இது தமிழை வாழ்த்துவதான பாட்டாக மட்டும் திகழ வேண்டும் என்று அந்த வரிகளை நீக்கிவிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை நாட்டுக்கு காணிக்கையாக்கினார். உங்கள் மனம் புண்படக்கூடாது என்று சில வரிகளை எடுத்தாரே கலைஞர், எங்கள் மனம் புண்படுமாறு அந்த வாழ்த்தை ஏன் 3ஆம் இடத்திற்கு தட்டுகிறீர்கள் என்பதே தமிழர்களின் கேள்வி. இது என்ன பெரிய பொருளாதார பிரச்சனை என்று நீங்கள் என்னை கேட்கலாம். பொருளாதாரத்திற்கு எவ்வளவு முக்கியமோ கலாச்சாரமும் அவ்வளவு முக்கியம். பொருளாதாரம் என்பதே கலாச்சாரத்தை காக்கிற ஒரு கருவிதான் என்று நாம் கருதி கொள்ள வேண்டும். எனவே இந்த கருத்தை ஆழ்ந்த பரிசீலனை செய்து ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநில பாடலுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான் கலைஞர் நினைவு நாளில் கலைஞரின் பின்பற்றவர்கள் என்ற எங்களை போன்றவர்களின் கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும். அது வெற்றி பெற்றால், இந்த கோரிக்கை வெற்றி பெற்றால் அந்த வெற்றி எங்கள் கலைஞருக்கு